அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே எங்கள் சேனல் சார்பாக ஈத் முபாரக் சொல்கிறதுக்கே நான் இவ்வளோ லேட் பண்ணிவிட்டேன். ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து திங்கக்கிழமை தான் இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணனால எங்களால் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டோம். அன்றைக்கி வந்து இஷா தொழுவைக்கு போகும்போது தான் எங்களுக்கு வந்து இதுங்கிறதே கன்ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணுமே. தைக்க கொடுத்த துணியை வாங்க போகிறதா, இல்லை பசங்களுக்கு மெஹந்தி வச்சு விட்றதா, நெக்ஸ்ட் டே சமைக்கிறது க்ரோசரி வாங்க போகிறதான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான தொழுகை மார்னிங் 6:30 அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு திரும்பத்துக்கு மணி 2 மணி ஆகிடுச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேரெக்டாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் தொழுதுட்டு இருந்த கையோட ஆம்பளைங்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து கெஸ்ட்டும் வர மாதிரி இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம், பரோட்டா, கருப்பட்டி வட்டலப்பம், இது கூட கடல் பாசி, பாதாம் கீர் செஞ்சுருந்தேன். நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி, 2 விதமான சட்னி செஞ்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, இடியாப்பம், மட்டன் சால்னா, வட்டலப்பம், கடல் பாசின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு வந்து லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க.